நம்மை நிம்மதியாக வாழும்படியாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த திருமணம் என்பது என்னுடைய சுன்னத்து மட்டுமல்ல, அது நம்மளுக்கு முன்னால் வாழ்ந்திருக்கக்கூடிய இறை தூதர்களுடைய சுன்னத்து என்று நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்பஉம் மின் சுனனில் முர்ஸலீன், 4 விஷயங்கள் என்னை போலவே வந்திருக்கக்கூடிய, எனக்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய இறை தூதர்களுடைய சுன்னத்தாக வழிமுறையாக இருக்கிறது, அதை நீங்கள் பின்பற்றி வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். அது ஒன்றாவது அத்தஅத்தும், மனம் பூசிக்கொள்வது, அத்தர் பூசிக்கொள்வது. அது எல்லா நபிமார்களும் கடைபிடித்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சுன்னத்து. அது ஒன்றாவது. இரண்டாவதாக நிக்காஹ், திருமணம் செய்து கொள்வது. சட்டத்திற்கு உட்பட்டு அனுமதிக்கப்பட்ட முறையில் ஒரு பெண்ணை அல்லது ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்வது அது எல்லா நபிமார்களும் கடைபிடித்திருக்கிற சுன்னத்து என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பல் துலக்குவது எல்லா நபிமார்களுடைய சுன்னத்து, எல்லா இறை தூதர்களும் கடைபிடித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சுன்னத்து. வல் ஹயா, வெட்க உணர்வு எல்லா இறை தூதர்களுக்கும் உண்டான சுன்னத்து என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 4 விஷயங்களை வகைப்படுத்துகிற பொழுது அதில் திருமணத்தையும் இழைத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மேலை நாடுகளிலே புதிதாக இஸ்லாத்திற்கு வரக்கூடிய சகோதர சகோதரிகள் அவர்கள் திருமணம் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் முதலில் செய்வது ஒரு நல்ல ஜோடியை தேர்வு செய்வது. இது அங்கே திருமணம் செய்யாமல் அல்லது வேண்டாம் என்று வாழக்கூடிய இளைஞர்களிடத்தில், இளைய தலைமுறையிடத்தில் ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. அவர்கள் கலிமா சொல்லி இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு தங்களுக்கென்று ஒரு தனித்த ஜோடியை தேடி கண்டுபிடித்து அவர்களோடு மிக சிறப்பாக வாழ்வது அங்குள்ள புதிய தலைமுறையிடத்திலே ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுகிறது. நாம் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிய ஒரு பண்பு நம்முடைய நாட்டில் புதியதாக மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மிக வெற்றிகரமாக கடைபிடித்து தங்கள் வாழ்க்கையை செழிப்பாக அமைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இது எப்படி சாத்தியம் என்று அது குறித்தும் பல்வேறு வகையான ஆய்வுகள் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. நமக்கெல்லாம் தெரியும், திருமண மஜ்லிஸ்களில் உரையாற்றுகிற பொழுது ஒரு செய்தியை அல்லது குத்துபாவில் ஒரு செய்தியை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அன்னிக்காஹு மின் சுன்னத்தி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் திருமண வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்கிறார்களோ, யார் அதை மறுக்கிறார்களோ, அதை மறுத்துவிட்டு வேறு ஹராமான பாதையில் யார் யாரெல்லாம் செல்கிறார்களோ அவர்களுக்கு எதிரான ஒரு முழக்கம் இந்த வார்த்தை அன்னிக்காஹு மின் சுன்னத்தி என்று சொல்லக்கூடிய வார்த்தை. திருமணம் வேண்டாம் என்கிறாயா? எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போகலாம் நினைக்கிறீர்களா? தள்ளி நில்லுங்கள், திருமணம் என்னுடைய சுன்னத்து என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தலையிலே குட்டுவதை போல இந்த வார்த்தையை சொல்கிறார்கள். கியாமத் வரைக்கும் திருமண மஜ்லிஸ்களில் இந்த வார்த்தை உச்சரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். அது ஏதோ மேம்போக்காக சொல்லுகிற வார்த்தை அல்ல. யார் இதை வேண்டாம் என்று மறுக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் உரைக்கும் விதமாக எச்சரிக்கை உணர்வோடு ஒரு முழக்கமாக சொல்லுகிற வார்த்தை அன்னிக்காஹு மின் சுன்னத்தி ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை, அதை யார் புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த திருமணம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்பை, அந்த குடும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த உருவாக்கத்தை யாரும் கேர்லெஸ்ஸாக, அசால்ட்டாக, அலட்சியமாக கருதிவிடக் கூடாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமணத்தை குறித்தும், திருமண வாழ்க்கையை குறித்தும், இல்லற வாழ்க்கையை குறித்தும், தாம்பத்திய வாழ்க்கை குறித்தும், அதே போல திருமண மன முறிவாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தைகளை, இந்த உத்தரவுகளை, இந்த வழிகாட்டு நெறிகளை போதிக்கிற பொழுதெல்லாம் குர்ஆனில் மறக்காமல் ஒன்று தொடக்கத்தில் அல்லது இறுதியில் ஒரு வாசகம் வரும், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த திருமணம் விஷயத்திலே எச்சரிக்கிற பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறார்கள், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். திருமணத்தில் நீங்கள் ஈடுபடுகிற பொழுது, குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் பங்கெடுக்கிற பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமல் திருமணம் என்று சொல்லக்கூடிய, குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்பு. அதை உடைப்பதற்காக முயற்சி செய்கிற பொழுது, அதை அலட்சியமாக கருதுகிற பொழுது, அதை புறக்கணிக்க வேண்டும் என்று முடிவு செய்கிற பொழுது அல்லாஹ்வுடைய விசாரணைக்கும் கேள்விக்கும் பதில் சொல்லியாக வேண்டும். எனவே நீங்கள் அதை பேணுதலாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற எச்சரிக்கையை தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, சூரத் நிசாவுடைய ஆரம்ப வசனம். அது திருமணத்தை குறித்தும் உறவு முறைகளை குறித்தும் தான் பேசுகிறது. அந்த வசனத்தை முடிக்கிற பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா,
அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். இதை நீங்கள் நீடித்து வெற்றிகரமாக எடுத்து செல்கிறீர்களா அல்லது பாதையிலேயே முறித்து போட்டு போய்விடுகிறீர்களா அல்லது இந்த விஷயத்தில் நீங்கள் சரியாக கடமைகளையும் உரிமைகளையும் பேணாமல் அலட்சியமாக நடந்து கொள்கிறீர்களா என்று அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறார். எனவே மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கை, வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக அஸ்திவாரமாக இருப்பது தக்வா என்று சொல்லக்கூடிய இறை அச்சம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நாம் மேற்கொள்ளுகிற இந்த தம்பதியுடைய வாழ்க்கை, இந்த திருமண வாழ்க்கை, இந்த தாம்பத்திய வாழ்க்கை, இந்த வாழ்க்கை ஒருவருக்கொருவர் கடமைகளையும் உரிமைகளையும் சரியாக நிறைவேற்றி அது வெற்றிகரமாக நடைபெற வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ்வுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்கிற சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் இமாம்கள் சொல்வார்கள், லா துஸவ்விஜ் இப்னதக இல்லா லிதகிய்யன். உங்கள் மகளை நீங்கள் திருமணம் முடித்துக் கொடுப்பதாக இருந்தால் அல்லது உங்கள் மகனை நீங்கள் திருமணம் முடித்துக் கொடுப்பதாக இருந்தால் யாருக்கு தக்வாவும் இறை அச்சமும் இருக்கிறதோ அத்தகைய மணமக்களை தேர்வு செய்து நீங்கள் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுங்கள். அதை சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார்கள், வயின் அஹப்பஹா அக்ரமஹா. ஒருவேளை அவர்கள் பரஸ்பரம் நேசிப்பவர்களாக இருந்தால், அன்பு காட்டக்கூடியவர்களாக இருந்தால் அந்த அன்பின் விளைவாக ஒருவருக்கு ஒரு கண்ணியமாக மரியாதையாக நடந்து கொள்வார்கள். இது அருமையான வாசகம் பாருங்கள். அவர்களுக்கிடையிலே அன்பு நிலைக்கிறவரை அவர்களுக்கிடையிலே சங்கையாக மரியாதையாக கண்ணியமாக நடந்து கொள்வார்கள். ஒருவேளை அவர்களுக்கிடையிலே கருத்து முரண்பாடுகளோ மனஸ்தாபங்களோ ஏற்பட்டு விட்டால் லம் யுஸ்லிமுஹா, ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்ய மாட்டார்கள், பேசாமல் அமைதியாக இருந்து விடுவார்கள் என்று அந்த வசனம் முடிகிறது. பெருமக்கள், நாம் இந்த இடத்தில் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் திருமணம் முடிப்பதாக இருந்தால், முடித்து கொடுப்பதாக இருந்தால் அவர்களுக்கு தக்வா இருக்க வேண்டும். அது அடிப்படையாக அஸ்திவாரமாக இருக்கிறது என்பதைத்தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல்வேறு பொன்மொழிகள் வாயிலாக நமக்கு சொல்லப்படுகிறது. வெற்றிகரமான திருமண வாழ்க்கை அமையப்பெற வேண்டும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு செய்தி, தஹாத்து வ தஹாபு. நீங்கள் உங்களுக்கிடையில் அன்பை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அன்பளிப்புகளை பரிமாறிக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். உங்களுக்கிடையிலே அன்பளிப்புகளை நீங்கள் பரிமாறிக் கொள்ளுங்கள். அது எத்தனை வயதாக இருந்தாலும் சரி, திருமணமான புதிய தம்பதிகளாக இருந்தாலும் சரி, அல்லது திருமணம் முடிந்து அவர்கள் முதிய பருவத்திலே இருந்தாலும் சரி, அவர்களுக்கிடையிலே பரிமாறக்கூடிய அந்த அன்பளிப்பு அந்த அன்பை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஒரு அருமையான யோசனையை சொல்கிறார்கள். தம்பதியருக்கிடையிலே பிரச்சனை வருகிற பொழுது இந்த மனநல ஆலோசகரிடத்திலே அழைத்து சொல்வார்கள். ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேசிட்டு அவர் என்ன சொல்வாருன்னா, இந்த யோசனை தான் சொல்வார், வேற எந்த புதிய யோசனைகளும் சொல்ல போறதில்லை. ஏதாவது அவங்க நம்மளுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுங்கம்பாங்க, ஏன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி எதையாவது நீங்க சமைச்சு கொடுங்கம்பாங்க. இதை தாண்டி புதிதாக எந்த யோசனையும் சொல்ல போவதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஹாத்து வ தஹாபு, நீங்கள் அன்பளிப்புகளை பரிமாறிக் கொள்ளுங்கள், அதன் வழியாக உங்கள் அன்பை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பொதுவாக நம்முடைய தாய்மார்களுக்கு பெண்களுக்கு ஒரு பெரிய குறை இருக்கு. காலங்கள் செல்ல செல்ல பிள்ளைகள் எல்லாம் பெற்றுக் கொண்டதற்கு பிறகு பொருளாதாரத்திற்கு பின்னாடி ஏதாவது ஒரு இலக்கு வைத்து வீடு வைக்க வேண்டும், கடையை சிறப்பாக நடத்த வேண்டும், பெரிய தொழிலதிபராக மாற வேண்டும் என்கிற வேகத்தில் ஆண்கள் பொருளாதாரத்திற்கு பின்னாலே பல்வேறு பணிச்சுமைகளுக்கு பின்னாலே ஓடிக்கொண்டே இருக்கிற பொழுது பெரும்பாலும் பலரும் அந்த குடும்பத்தை கவனிப்பதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பாங்க. பெரும்பாலும் ஒரு ஆரம்ப கட்டத்தில் எவ்வளவு நெருக்கமாக அணுக்கமாக இருந்தார்களோ அந்த அணுக்கமும் நெருக்கமும் காலங்கள் செல்ல செல்ல கொஞ்சம் குறைவாக போய்விடும். இது பெண்கள் மத்தியிலே ஒரு பெரிய பாரதூரமான பிரச்சனையாக, பெரிய குறையாக அது மாறிவிடும். அவர்கள் இப்படி பேசிக் கொள்வதுண்டு, முன்ன மாதிரி அவர் என்கிட்ட பேசுறது இல்ல, கல்யாணமான புதுசுல ரொம்ப அந்யோன்யமா இருந்தாரு, அடிக்கடி போன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்பாரு, குழந்தைங்க தூங்குச்சான்னு கேட்பாரு என்று எல்லா விஷயத்தையும் அவர் என்னிடத்தில் நலம் விசாரிப்பார். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல என்னை கண்டுகிறது இல்லை, என்னை திரும்பி பார்க்கறது இல்லை, என்னை ஏற்றுக்கொள்வதில்லை, என்னை அங்கீகரிப்பதில்லை. இந்த புலம்பல் பெரும்பாலும் அவர்களிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த பெண்களின் பிரதிநிதியாக அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இதே மாதிரி ஒரு கேள்வியை கேட்டார்கள். ஒரு முறை ரெண்டு பேரும் தனியாக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்டார்கள், கைஃப ஹுப்புக அலைய, நீங்கள் என் மீது வைத்திருக்கிற அன்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டார்கள். இப்படி கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது.
ஏனென்றால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சில திருமணங்களை முடிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானார்கள். அந்த வீடுகளில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தாண்டி வேறு சில மனைவியரும் இருந்தார்கள். அந்த மனைவிமார்கள் வந்துவிட்ட காரணத்தினால் ரசூலுல்லாஹ்வுக்கு என் மீதான அன்பு குறைந்திருக்குமோ என்கிற அந்த பொசசிவ்னஸ் சொல்லுமா இல்லையா, அது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல இருந்தது. அவர்கள் திரும்ப கேட்டார்கள், கைஃப ஹுப்புக அலைய, வர வர என் மேல அன்பு குறைஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, நீங்க எப்படி அன்பு வச்சுக்கிறீங்க, அந்த அன்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வஹியை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் அல்லவா, அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஉகதத்தில் ஹபில், கயிற்றிலே போடப்பட்ட முடிச்சை போல இருக்கிறது என்று சொன்னார்கள். என்ன அருமையான வார்த்தை பாருங்க, கயிற்றிலே போடப்பட்ட முடிச்சை போல இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு இந்த பதில் திருப்தி அளிக்கவில்லை. அவங்க அடுத்த கேள்வி கேட்டாங்க, கைஃபல் உக்குதா, கயிற்றுல போட்டு இருக்கிற முடிச்சு எல்லாம் சரிதான், அந்த முடிச்சு எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு மிகச்சிறந்த ஒரு அறிவாளி, மிகச்சிறந்த பேராசார், பல்வேறு துறைகளில் தங்களுடைய திறமையை காட்டியவர்கள், கவிதை எழுதுவதில், இலக்கியத்தில், அதே மாதிரி இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டங்களில் என்று பல்வேறு துறைகளில் மிகச்சிறந்த அறிஞராக, பேராசிரியர் பெருமாட்டியாக திகழ்ந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு பிறகு திருக்குர்ஆனிலோ ஹதீஸிலோ எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டால் நாங்கள் ஆயிஷா ரலியல்லாஹுவுக்கு முன்னால் மண்டியிட்டு அந்த சட்டத்தை நாங்கள் கற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகிற அளவுக்கு அறிவாற்றல் படைத்தவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், கைஃபல் உக்குதா, இப்ப அந்த முடிச்சு எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க. அப்படி கேட்டபொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா ஹாலிஹா, அது எப்பொழுது அந்த முடிச்சு போடப்பட்டதோ அது மாதிரி இருக்கிறது, அதில் எந்த மாற்றமும் இல்லை, அதில் எந்த தளர்வும் இல்லை என்கிற வார்த்தையை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு பதில் சொன்னதை நாம் வரலாற்று கிரந்தங்களிலே, ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்க முடிகிறது. எனவே அதை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். ஒன்றாக சாப்பிடுவது, ஒன்றாக உறங்குவது, ஒன்றாக அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்வது, பேசுவதற்கு என்ற நேரத்தை ஒதுக்குவது என்று எல்லா வகையிலும் அவர்களுக்காக நேரத்தை நாம் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி ஒதுக்குறோமோ அதே போல ஒதுக்கிக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அந்த திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக இருக்கும். நாம் பயன்படுத்துகிற சோசியல் மீடியாக்கள் மணிக்கணக்காக நாம் செலவு செய்கிறோம். ஒருத்தர் 3 மணி நேரமா பேஸ்புக்ல மூழ்கி இருப்பார். 30 வருஷமா கல்யாணம் பண்ண மனைவி பக்கத்துல இருப்பாங்க, அவங்க கிட்ட பேச மாட்டாங்க இல்லையா? பல பேரும் அப்படித்தான் இருக்கிறோம். எனவே அப்படி இருந்து விடாமல் ஒரு உயிருள்ள படைப்பாக நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நம்முடைய சுகதுக்கங்களில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய மனைவிமார்கள், துணைவிமாருடைய கருத்துக்களை கேட்பது, அவருடைய அபிப்பிராயங்களை மதிப்பது, இதுவெல்லாம் மிக முக்கியமானது என்பதை நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இது குறித்து நிறைய செய்திகளை சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தால் நாங்கள் 2 பேரும் ஒன்றாகத்தான் குளிப்போம். அப்படி ஒன்றாக ஒரே பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து குடிக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரை எடுத்து என் மீது இறைப்பார்கள், நான் அவர்கள் மீது இறைப்பேன். இதையெல்லாம் விரிவாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அடுத்து சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரை குடிக்க கொடுத்தால் நான் எந்த இடத்தில் வாய் வைத்து குடித்தேனோ அதே இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து கொண்டே வாய் வைத்து குடிப்பார்கள். நான் இறைச்சியை சாப்பிட்டால் நான் எந்த இடத்தில் கடித்தேனோ அதே இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய முபாரக்கான வாய்களை வைத்து கடித்து என்னை பார்ப்பார்கள் என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள். இன்னும் கடைசியாக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அவர்கள் வஃபாத்தின் பொழுது என் மடியிலே படுத்திருந்தார்கள். உயிர் போகக்கூடிய அந்த கடைசி நேரம், அந்த நேரத்தில் அவர்களுக்கு மிஸ்வாக்கு செய்ய வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது. என்னுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் எங்களை கடந்து சென்றார். அவருடைய பாக்கெட்ல மிஸ்வாக்கு இருந்துச்சு. அதை பார்த்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாரா செய்தார்கள், என்னிடத்தில் இஷாரா செய்தார்கள், எனக்கு மிஸ்வாக்கு செய்ய வேண்டும் என்று. நான் அப்பொழுது என் சகோதரரை அழைத்து அந்த மிஸ்வாக்கை வாங்கி நான் என்னுடைய வாயில் வைத்து மென்று அதை மென்மையாக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பல் துலக்கி விட்டேன் என்று சொல்லிவிட்டு அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நபிகளுடைய வாயில் கடைசியாக அவர் உயிர் போகிற பொழுது கடைசியாக வாயில் விழுந்த நீர் என்னுடைய உமிழ்நீர் என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிற செய்தியை நாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்க முடிகிறது. அந்த